சைவத்தில் ஒரு கோட்பாடு உண்டு. சுட்டி அடிவடையெல்லாம் அசத்து அழிவடை. கண்டதை அன்று அன்று என விட்டு கண்ட சத்தாய் அண்டனே ஆன்மாவில் ஆய்ந்து உணருக. இதுதான் மிகண்ட பெருமான் வாக்கு. காண்பதெல்லாம் அசத்து அழியும், இன்னைக்கு நிற்கும், நாளைக்கு வழியும். அப்ப என்ன சிவனை காட்டுறாரு, என் உள்ளங்க ஒரு கல்வன். அது எவ்வளவு பெரிய அதிசயம். கையினால் சுட்டி காட்ட ஐயேடி வெளிப்பட்டு அருளினை ஆங்கேங்கிற திருவெண்காடராகிய பட்டினத்து பெருமான் அத்தனை பெரியவன். செம்மை பெற எடுத்த திரு தோளுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதியும். முன்னால உயர்ஞான திருமொழினாரா, உயர்ஞான திருமொழி. இப்ப மெய்மை மொழி பாடுற. அப்ப அது மூலமா நமக்கு என்ன பெருமைன்னா, நமக்கு பல பலன்கள் விளையும். முதல்ல பாடுற என்னுடைய குற்றங்கள் எல்லாம் நீ குற்றங்கள்லாம் மலை அளவு செஞ்சிருக்கு. சிந்தையா சொல்லா செயலா அவை தீரும். இரண்டாவது குற்றம் நீங்குவதோடு அமையாது, நான் கேட்ட வரங்களும் கிடைக்கும். இரண்டாவது. மூணாவது பல்லுயிரும் கழிவோம். மூணாவது. நான்காவது மண் விண் பொன் என் 3 உலகங்களை நிறைத்து என் பாட்டு சிவனடியிலே சேர்க்கும். நான்காவது. ஐந்தாவது இதை இறைவரும் விரும்புவார். இசை விரும்பும் கூத்தனா நமக்கு மண்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அஞ்சலை பாட்டு. பின்னும் அடுத்த பலன், இறைவனுக்கு திருக்கோயிலிலே வேட்டவியின் விவர்தனத்தை காட்டுகிறார்கள் அல்லவா. நான் பாட்டவி என்பதை ஊட்டுவேன். அவர்கள் காட்டுவது வேட்டவி, நான் ஊட்டுவது பாட்டவி. அன்பர்கள் அத்தனை வேடிப்ப சமயத்தில் எத்தனையோ சிவாலயங்கள்ல ஒருவேளை கூட பூஜை இல்லாம இருக்கு. அங்க போய் அன்பர் பாடினா அது இறைவனுக்கு அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அஞ்சலி. அது இறைவனுக்கு ஊட்டப்படும் பாட்டாகிய அமுது பாசோறு என்பதை இங்கு பணிவோடு சொல்லிக்கொண்டு கடமை கொள்கிறேன்.